பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 8/12/2025 64வது நாள் 65வது எபிசோடு. திங்கக்கிழமை. சனிக்கிழமை கதை முடிஞ்சிச்சு. கேட்டை விட்டு வெளியே ஓடினாங்க சாண்ட்ரா. ஓடிட்டு அதுக்கப்புறம் அழுது வந்தாங்க. அதுக்கப்புறம் திட்டி பேசினாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் இன்னைக்கு திவ்யாவை போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு செட் வித் அஸ். சாண்ட்ரா நேற்று நைட்டு அழுதாங்க. ஒரு போகிறதுக்காக ஹஸ்பண்ட் போகிறாருன்ட்டு அவர் சொன்னார், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ கேம் விளையாடிட்டு வாடினாங்க. சாண்ட்ரா முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளார வந்தபோது கூட சாண்ட்ரா தனியாக இருந்தாங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்தோம். ஆனால் அவங்க முதல் வாரத்தில் வச்சு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பண்ணோம். ஆனால் போக போக என்னாச்சுன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அதே மாதிரி தனக்கு நிகருக்கு யாருமே இல்லைன்ற ஒரு மனோபாவம், முக்கியமாக சுபிக்ஷா அவங்க ஸ்கூபிடு அப்படின்ற மாதிரி ஒரு நாயை இணைச்சி பேசினது, இதெல்லாமே ஒரு காரண காரியங்கள் ஃபன்னுக்குன்னாலும் கூட அதில் இருக்கிற உள்ளார்ந்த விஷயம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது, நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, நீங்களாம் ஒன்றுமே இல்லைன்ற மனநிலையும் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இயலாமைன்னு வரும்போது யார் மேலேயாவது பிளைண்டாக பழிய போடுறதும் அவங்களுடைய ஸ்டைலாகவே இருந்துச்சு. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, தனியாக வளர்ந்தாங்க, 20 வருஷமாக பிரஜன் கூட இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அவர் மேலே லவ், அதனால தான் அவங்க அழுதாங்க. இந்த காரணங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அது கொஞ்சம் ஓவர்டோவாக போகும்போது அது விமர்சனத்துக்குள்ளாகுது. நான் அதனால தான் ஏன் சொன்னேன், ஒரு நண்பராக 100% விக்கல் விக்ரம் சொல்கிற மாதிரி 100% நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கிளம்புறாங்க அப்படின்னும் போது அது இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்டபுளாக சொல்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ அங்கே ஆளே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிளம்புறப்ப அந்த அழுகை வரும், போவோம். ஆனால் அது கொஞ்சம் ஓவர்டோவாக போச்சு அப்படின்றத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். சரி, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் என்ன தான் பிரச்சனை? சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் பிரச்சனைன்றதுக்கு முன்னாடி இந்த பழைய கதையை ஒன்று எட்டு வராங்களா முட்டு கொடுக்கறதுக்கு. எல்லார் வாழ்க்கையிலுமே அப்படி இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா இல்லாமல் போவாங்க, தனித்து தான் இயங்கணும், இதுதான் வாழ்க்கை. அதை முட்டு கொடுக்கறது எந்த வகையிலும் ஏற்படுதில்லை. அந்த வகையில் முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பண்ண பிரச்சனை இல்லை. நீங்கள் இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ தெளிவாக ஒரு கேம் உங்களால் விளாட முடியுன்றதை மொதல் வாரத்திலே நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ஓகேவா? அதுக்கு ஃபயர் விட்டோம்ல, அப்போ அதனுடைய நீட்சியாக தான் இது. ஓகே, அதனால் இந்த முட்டு கொடுத்தல இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்றது தான். கஷ்டம் இருக்குன்றது ஓகே, பட் இது ஓவர்டூ, ரொம்ப ரொம்ப ஓவர்டூ. பார்க்குறது இது என்ன எல்லாத்த விட இன்னொன்று அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நடந்தது போதுன்னா கூட நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, இந்த கிளம்பு போனப்போ ஒரு ட்ராமா இருந்ததுல்ல, அது அது ஏற்புடையதில்லை. ரைட்டா? ஓகே, இல்லை அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. ரைட், குட். அது உங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. ரைட்டா? சரி. சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் என்ன தான் பிரச்சனை? சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் பிரச்சனை வந்ததை நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். இதுக்கு காரணம் பிரஜன் கூட அவங்க அதிகமாக க்ளோஸாக இருக்காங்க, திவ்யா க்ளோஸாக இருக்காங்க. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன இந்த அண்ணன் தங்கச்சி என்னவாக இருந்தாலும் கூட பொசசிவ்னஸ் சாண்ட்ராவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து திவ்யா அவங்களுக்கு இது ஏதோ வேண்டா வெறுப்பாக தான் பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த தமிழ் நாடகம் மாதிரி ஒன்று பண்ணாங்க, பொன்னியின் செல்வன் சம்திங் லைக் தட், இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க. அந்த பிளேயில் கூட திவ்யாவுக்கு இருந்த பயங்கர சிரிப்பில் அவங்க ஒரு சிரிப்பாங்க. ஆக்சுவலி அந்த சிரிப்பில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த பிளேவில் அப்போ கூட பிரச்சனை சொல்லுவார், டைலாக் இப்படி சொல்லாத அப்படி இப்படி ஏதோ சொல்லுவார் இல்லையா, அப்போ பழுக்குன்னு சிரிச்சிருவாங்க, பொழுக்குன்னு சிரிச்சிருவாங்க திவ்யா. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பில் ஒரு சின்ன ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு சிரிப்பு ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு. இதை நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணி அதை நம்ம பொதுவெளியில் சொன்னோம். இல்லை இது காரணமே பிரச்சனை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு திவ்யாவை. அது எந்த வகையாக இருந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல. அதே நேரத்தில் அவங்கள வச்சுக்கிட்டு இவங்கள கேமில் விட்டு கொடுத்தது சுத்தமாக அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா மொதல் வாட்டி நான் நாமினேஷன் பாஸ் வாங்கி புருஷனுக்கு தான் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒன்று நான் பார்த்துக்கிறேன். நீ என்னடானா டக்குன்னு கேமுன்னு சொல்லிட்டு விட்டு போனேன். கேம்னா கேமாகவே நம்ம விளையாடவே இல்லை. ஆனால் கேம் நம்ம தனித்தனியாக தான் விளையாடணும்னு பிரஜனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அதை வீட்டிலே நிறைய பேர் பேசிட்டாங்கன்றதுக்காக அதை உடைக்கணுன்றதுக்காகவே அவர் திவ்யாவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதே மாதிரி திவ்யாவை போய் நாமினேட்டும் பண்ணார் நினைக்கிறேன், போன வாரம் நினைக்கிறேன், ஐ திங்க்.
ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சிக்கலான கேம். இதில் வந்து ஆதார சுருதியாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பிரஜன் வந்து போகும்போது கூட வந்து திவ்யா கிட்ட அவங்கள பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ 3 பேர் தான், இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த 3 பேர் வந்து ஒன்றா உட்காந்து நிறையா பேச திவ்யா வந்து நோயிங்லி அன்னோயிங்லி அவங்க வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கூட அவங்க மிங்கிள் ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து வீடியோவில் சொல்லும்போது நீ தனியாக விளையாடுன்னு சொன்னாங்க. இந்த தனியாக விளையாடுன்றதை விட என்னதான் மைண்டில் இருந்தாலும் நம்மளால் போய் தனியாக விளையாட முடியாது. ஏன்னா அந்த வீடு சின்ன வீடு. அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ, யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட தான் நம்ம திரும்ப பேசிகிட்டே இருப்போம். அதனால தான் சபரி, கனி, எஃப்ஜே வந்து அந்த பாண்டை வந்து உடைக்கவே முடியல. அப்படி இப்படி போயிட்டீங்கன்னா அங்கே தான் வந்து உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து திவ்யா மாதிரியான ஆளுகளுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து சாண்ட்ராவையும் பிரஜனையும் பயங்கரமாக நம்புகிறாங்க. ஆனால் பிரஜன் வந்து உள்ளார போய் நாமினேட் பண்ணார். சாண்ட்ரா வந்து இவங்களை வந்து துச்சமாக மதித்தாங்க. அவங்களுக்கான வேல்யூஸ் கொடுக்குறதுல காரணம் வந்து அதீதமான உரிமைகளை வந்து இப்போ பிரஜன் கிட்ட எடுத்துக்கிறாங்க. பிரஜனும் வந்து இவங்களை வந்து கேர் பண்ணிக்கிறாருன்றது தான் அவங்களுக்கான பிரச்சனை. மற்றதெல்லாம் வந்து சும்மா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நைட்டு போய் பக்கெட் ஏதோ எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த ட்ரே தான் வந்து பிரச்சனையான ஒரு பெரிய சத்தம். அந்த பொண்ணு மிரளுது, நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்றாங்க. திரும்ப அந்த பொண்ணை அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கத்தல் இருக்குல்ல, இந்த கத்தல் நீங்கள் அந்த நேரத்துக்கு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை யாரும் சீண்டவே மாட்டாங்க, உங்களை தனித்து தான் வைப்பாங்க. அது சாண்ட்ராவுக்கு புரியுதோ புரியலையோ, ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே கத்தனாலும் கூட ஒரு பொண்ணு வந்து நான் என்ன பண்ணேன் உங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, நிராயுதமானே நிற்கிது. நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இந்த பக்கெட் தான் உனக்கு, இந்த டப்பா தான் உனக்கு பிரச்சனை, இதை எட்மோடா உனக்கு சரி, நான் எவ்வளோ தான் சொல்கிறதுன்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஓகேவா? சரி, ஒரு வார்த்தையாக நீ பார்த்துக்கோமா, ஏன்னா அவங்கள குழந்தையா சொல்லிட்டு போனதுக்கும் நட்பு ரீதியாக அவர் சொன்னதுக்கும் அவங்க அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு நேராக போய் கேமரா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன தான் எரிஞ்சு விழுந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போய் நிற்பேன் அப்படின்னு திவ்யா வந்து கேமரா கிட்ட போய் பதிவு பண்ணுறாங்க. எல்லாத்த விட திவ்யா கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. சில விஷயங்களை வந்து பண்ண முடியல, சில விஷயங்களை கொஞ்சம் இது எல்லார்கிட்டையுமே இருக்கிறது. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த நேர்மை என்னென்னா, யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் போய் நிற்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்று பார்வதி வந்து சமயக்கட்டில் வந்து திவ்யா சமைச்சிட்டு இருக்கும்போது யார் அரோராவை பற்றி அரோரா போனதுமே வந்து கமருதனுக்கிட்டையும் வினோத்துக்கிட்டையும் சொல்கிற அந்த நேரத்திலே வந்து இது ரொம்ப ரொம்ப தப்பு பாருன்னு சொல்லி அரோராவை கூப்பிட்டு வந்து விட்டதுன்னு சரி, நிறைய இடங்கள்ல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணு பிளைண்டாக வந்து இந்த பிரச்சனையும் சாண்ட்ரா தம்பதிகளை நம்பினது தான் அந்த பொண்ணோட பெரிய பிரச்சனை. அதனுடைய நீட்சியும் அதனுடைய பிரச்சனையும் தான் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த ஜெயிலில் இருக்கும்போது கூட வந்து பிரச்சனை வந்து சொல்லிச்சு, நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாகவே இல்லை, உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கல, எது ஃபைனலாக வந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாகவே கிடையாது, என்னை வந்து நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து என்னை வந்து ஜெயிலில் அனுப்புறதுல காரணம் நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த பாண்டு உள்ளார அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. அதுதான் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக கத்துனாங்க. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், மற்றவங்களாம் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. அது வந்து உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு 1000 ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், சரி நீங்கள் கத்தந்து கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் நான் சரியாமல் கத்திட்டேன், இதுதான் பிரச்சனை. இங்கே நீங்கள் கோவப்படுவது இங்கே பிரச்சனையே அல்ல. எல்லாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். புருஷன் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, அதனால் உங்களுக்கு ஒரு கோவம் வந்தது, ஒரு இயலாமை வந்தது, அதனால் கத்துனீங்க, எல்லாம் ஓகே. கூடையே இருந்து உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்காகவே பழகிட்டு சொல்லி, ஏன்னா நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தவர், திவ்யா எனக்கு உன்னை பிடிக்கல, ஏன்னா இந்த ரீசனை நீங்கள் வெளியே சொல்ல முடியாது. நீ என் புருஷன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதும் இல்லை அவர் உன்னை கேர் பண்ணி பிடிக்கலன்றதை நேரடியாக யாராலையும் சொல்ல முடியாது. அது இப்படியான பாதிப்புகளாக தான் வரும். அதை எங்கேயாவது நீங்கள் ஜாடமாடே சொல்லிட்டா கூட வந்து அவங்க வந்து நகர்ந்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக திட்டு வாங்குது. உண்மையிலே வந்து நல்லது செய்தான் வந்தது. நீங்கள் என்ன வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஒரு உறவை, புரியுதுங்களா? அதுக்கு அவங்க காரணம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரச்சனை கிட்ட சொல்லிடணும், பிரச்சனை நீங்கள் திட்டணும், ஏன்னா அங்கே முடியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதை தான் நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சொன்னோம். இதுதான் அதில் ரீசன் போது அவங்க யாரோ என்னென்ன கதைலாம் சொன்னாங்க, அது எந்த கதைனாலும் இதான் ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஸ்பேஸில் எடுத்து போய் இவங்க ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க பேசினாங்க போல இருக்கு. ஜாக்கி டிவியில் நாங்கள் பார்ப்போம், அவங்க எல்லா விஷயங்களையுமே
நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லுவாங்க அப்படின்ட்டு. என்ன ஜோசிகாரன் நம்ம இல்லை கிரகத்தை வச்சு சொல்கிறோமா? கிடையவே கிடையாது. மனிதர்களுடைய அந்த இன்டென்ஷன்ஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு அப்படின்றத அவங்க பார்த்து தான் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அருணம்மா கூட வந்து அந்த இதை கேட்டுட்டு இங்கே வந்து அந்த ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரி வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பேஸில் வந்து உங்களை பற்றி பெருமையாக சொன்னாங்கன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு விஷயத்தை இங்கே நான் பார்த்தேன், இவங்க சொன்னாங்கன்னு நம்ம இல்லாத டைமில் ஒருத்தவங்க போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வராது. அது இந்த மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ திவ்யா வந்து கூடுமான வரை வெளியே வரணும், ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. பிரச்சனை என்ன சொல்லிட்டு போயிட்டார், பொண்டாட்டியை பார்த்து சொல்லி நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இதற்கான கான்சிக்வன்சஸை வந்து அவங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னும் வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க. கண்டிப்பாக சாண்ட்ரா ஏன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளைகள் ஆண்டின்ற மாதிரி போட்டு நவுத்தணும் தாக்கணும்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரே டார்கெட் வந்து திவ்யா தான். ஏன்னா திவ்யாவுடைய நல்ல மனசு அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்க தான் ஈஸி டார்கெட்டு சாண்ட்ராவுக்கு. ஸோ இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அது பிள்ளைங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.